திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்பனே நான் முகத்தாய் நாதனே ஞானமூர்த்தி, எம்பொன்னே ஈசா என்று என்று ஏத்தினான் ஏசற்றென்றும் பின்னே திருந்து நாயேன் பேர்த்தினி பிறவா வண்ணம். அன்பனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. என்னை நினைந்து அடிமை கொண்டு என்னிடர் கெடுத்து தன்னை நினையத் தருகின்றான் புன்னை விரசு மகிழ் சோலை வியன் நாரையூர் முக்கன் அரசு மகிழ் அத்திமுகத்தான். இருவினை தாம் இவை மும்மலம் இங்கு இவை, இது சிவம் கருவுறும் ஆருயிர் உண்மை இது என்று காட்டவல்ல குருபரன் நீ அன்றி வேறறியேன் இக்குவலயத்தில். குருபரன் நீ அன்றி வேறறியேன் இக்குவலயத்தில். திருவெண்ணை மெய்கண்ட தேவே பஞ்சாக்கர தேசிகனே, கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்று நூதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எனதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணி சமேத ஆளவாய் சொக்கநாத பெருமான் திருவடிகளை நினைந்து போற்றுகின்றேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை மனமொழி மெய்யாகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சித்தாந்த சரவம் சிவதமிழ் செல்வர் மெய்கான் திருவினார் ஆனந்தராசன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை முப்போதும் வணங்கி மகிழ்கின்றேன். நம்முடைய அருள் நெறி திருக்கூட்டம் சார்பாக இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவனைய செல்வர்கள் அத்தனை பேர் திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். சிற்றம்பலம். மெய்யன்பர்களே, நாம் கடந்த 5 நாட்களாக உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவப்பிரகாசம் என்கின்ற அற்புதமான நூலை சிந்தித்து கொண்டிருந்தோம். இடையிலே 2 நாட்கள் நம்ம போற்றி பகருடைய நூற் சிந்தனையாக அமைத்திருந்தோம். திருவருளினால் போற்றி பகருடைய என்கின்ற அற்புதமான நூல் சிந்தனை நமக்கு நேற்றே நிறைவுற்றது. அதனால் நமக்கு மிகவும் நம்முடைய சிந்தைக்கு விருந்தாக இன்றைக்கு கொடிக்கவி என்கின்ற அற்புதமான நூலை சிந்திக்க இருக்கின்றோம். உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த சித்தாந்த அட்டகத்தில் இந்த கொடிக்கவி என்கின்ற நூல் நமக்கு அமைந்திருக்கின்றது. 4 பாடல்கள் கொண்ட ஒரு பணுவல். 4 பாடல்கள் ஒரு நூலாக இருக்க முடியுமானா ஆமாம், அதுவும் நூல் தான். ஏன்னா அத்தனை கருத்துக்களையும் இந்த 4 பாடலுக்குள்ளே உமாபதி சிவாச்சாரியாரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அந்த வகையில் இது ஒரு நூல். சாத்திர நூல் ஆசிரியர்கள் நமக்கு தெரியும், திருமுறை ஆசிரியர்கள் அருளாளர்கள் நிறைய அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே உமாபதி சிவாச்சாரியார் அவருடைய வாழ்வில் நடந்த அற்புதத்தில் ஒன்றாக இந்த கொடிக்கவி நூல் அமைவதற்கு காரணமாக இருந்தது. அவருடைய வரலாற்றில் பார்க்கின்ற பொழுது மறைஞான சம்பந்த பெருமானை அவர் குருநாதராக ஏற்றுக்கொண்டு அவர் பின்னே திரிகின்றார். ஒரு முறை அவர் அந்த தெருவழியாக செல்லுகின்ற பொழுது நூல் நூற்கக்கூடிய
நெசவாளர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த தெருவில் போய் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர்கள் அந்த நெசவில் ஊற்றக்கூடிய கஞ்சி அதை வைத்திருக்கின்றார்கள். அதை அவர் அவர் அதை எடுத்து பருகுகின்றார். அவருடைய முழங்கையில் அது வடிகின்றது. உடனே இவர் உமாபதி சிவம் போய் அதை குரு பிரசாதம் என்று அதை வாங்கி உண்ணுகின்றார். அதனால் இந்த சிவாச்சாரியார்கள் எல்லோருமே இங்கே தில்லையில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் அந்தணர்கள் இப்படி இவர் போய் அங்கே இப்படி எல்லாம் செய்கின்றாரே என்று இவரை தில்லையிலிருந்து அந்த இவர்களுடைய பூசை செய்வதற்கு நீங்கள் தகுதி இல்லைன்னு சொல்லி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடுறாங்க. இவர் அதனால் அருகே இருக்கக்கூடிய கொற்றவன்குடியிலே குடில் அமைத்து கொண்டு அங்கே பூசையை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த அற்புதம்லாம் நாம் அறிந்தது. அந்த மறுநாள் அவர் அந்த பூசைக்கு வருகின்ற பொழுது அங்கே பெட்டகத்தில் சுவாமி இல்லை. அசரீரியாக இவர்கள் பதபதைக்கிறார்கள். யாம் உமாபதி பெட்டகத்தில் அங்கே கொற்றவன்குடியில் இருக்கிறோம்னு சாமி சொல்கிறார். அப்படியெல்லாம் அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. அந்த நேரத்திலே அந்த தில்லையிலே திருவிழாக்காக கொடி ஏற்றப்படுவதற்காக எல்லா ஏற்பாடுகளும் ஆகின்றது. கொடி ஏற்ற போகின்றார்கள். அந்த கொடி ஏறவில்லை. அப்போது அங்கே தாண்டவமூர்த்தியினுடைய அசரீரியாக உமாபதி வந்தாலன்றி கொடி ஏறாது என்று அவர்கள் அந்த அசரீரியை பெருமான் மூலமாக அறிகின்றார்கள். உடனே எல்லோருமாக சென்று உமாபதி சிவாச்சாரியாரை அழைத்து வருகின்றார்கள். அந்த தருணத்தில் இந்த கொடிக்கவியை பாடி அருள்கின்றார் உமாபதி சிவாச்சாரியார். நம்முடைய திருக்கோவில்கள் அனைத்திலும், பாடல் பெற்ற திருக்கோவில்கள் அனைத்திலும் கொடிமரத்துக்கு அருகே இந்த 4 பாடல்களும் கல்வெட்டில் அமைந்திருத்தல் வேண்டும். ஆனால் நம்முடைய அங்கே மதுரை மீனாட்சி சோமசுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் இருந்தது. இப்போது அதை அகற்றி விட்டார்கள். அது எங்களுக்கு சித்தாந்த மாணவர்களுக்கெல்லாம் அது ரொம்ப வருத்தம். நாங்களும் கோவிலுக்கு எழுதியெல்லாம் போட்டிருக்கிறோம். நம்ம குடமுழுக்கு அமைத்த பிறகு வைப்பார்களா என்னன்னு தெரியலை. சரி, இந்த கொடிக்கவி என்கின்ற அற்புதமான நூலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அருளிய இந்த பாடல், நம்பனே நான்முகத்தாய் நாதனே ஞானமூர்த்தி, நம்பன் அவன் நம்பத்தக்கவன். நம்பத்தக்கவன் யாரு? நண்பன். நண்பனுக்குரிய இலக்கணம் அதுதான். நண்பன் என்று சொன்னால் நம்பத்தக்கவன். ஆத்ம நம்பன்னா ஆத்ம உணர்வாக இருக்கக்கூடிய நண்பன். நம்பத்தக்கவன் அவன் ஒருவனே நம்பத்தக்கவனாக இருக்கின்றான். நான்முகத்தாய் நாதனே, நான்முகத்தாய் நாதனே, நான்முகத்தை உடைய அந்த பிரம்மனுக்கும் மற்ற ஏனைய தேவர்களுக்கும் நாதனாக பெருமானாக இருக்கக்கூடியவன் இறைவன் ஒருவனே. ஞானமூர்த்தி, அவனே ஞானமூர்த்தியாக இருக்கின்றான். ஞானம் பேரறிவு பொருள் இருக்கின்றது என்று சொன்னால் அது சிவபெருமானே ஞானமூர்த்தி. எம்பொன்னே ஈசா என்று என்று ஏத்தினான் ஏசற்று என்றும். எம்பெருமானே 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 என்று என்று கணந்தோறும் ஏத்தினா என்னது? போற்றி. என்றென்றும் போற்றி ஏத்தி இருந்தால் ஏத்துபவர்களுக்கு சுவாமி எப்படி இருப்பாராம்? பின்னே திரிந்து எம்பெருமானே எம்பெருமானேன்னு, அம்மா மாதிரி எங்கள் அப்பனே அப்படின்னு அப்பனே அவன்தான் அப்பன்கிற அந்த உள்ளுணர்வு இருந்தால் தான் வாயில் வார்த்தை வரும். ஏன் பெருமானேன்ட்டு நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தால், ஏற்றிக்கொண்டே இருந்தால் பின்னே திரிந்து வருவானாம். நம்ம பின்னாடியே வருவானாம். நம்ம எங்கே போனாலும் பின்னாடியே வருவானாம். நீங்கள் உண்மையிலே அம்மா வந்து சொன்ன உடனே எனக்கு இந்த பாட்டல் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அம்மா காடியிலையா வந்தீங்க? ஆமாம், அந்த கிழவன் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டான். நான் கூட யாருன்னு நினச்சேன். கிழவன் நான் யார் கூட வந்தாங்க? அம்மா தானே காடி ஓட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு பின்னே திரிந்து. அப்போது சுவாமி நாதனே பெருமானே என்று சொன்னால் அவன் எப்படி வருவானா? பின்னே திரிந்து நம்ம கூடவே தான் இருக்கான். நம் பின்னாடியே திரிந்து வர்றான். பின்னே திரிந்து நாயேன் பேர்த்து இனி பிறவா வண்ணம். பின்னே அவன் வருவதற்கு என்ன காரணம்? நம்முடைய
பிறவியை நீக்குவதற்கு அவன் அக்கறைப்பட்டு பின் அதனால தான் நம்பனேங்கிறார். அவனை நம்பினால் நம்முடைய நோய் நீங்கும். அவன் பின்னே வருபவனை நாம் திரும்பியே பார்க்கறதில்ல இல்லையா? அவன் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கான் தாங்கி கொண்டு. பின்னே திரிந்து நாயேன் பேர்த்து இனி இந்த உலக பிரபஞ்சங்களோடு பிரியாமல் இருக்கின்றோமே, இந்த தன்மையை விட்டு பிறவாமை என்கின்ற தன்மையை கொடுப்பதற்காக அவன் பின்னே வருகின்றானான். அதற்காகவாது என் பெருமானே பெருமானேன்னு சொல்லிக்கொண்டே இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய பெருமான் அன்பனே அன்பனாக இருந்து அந்த ஆளவாயில் இருந்து கொண்டு சொக்கநாத பெருமான் அருள் செய்கின்றான் என்று அந்த பாடலை அமைக்கின்றார். ஆக சுவாமி நம் பின்னே திரிந்து கொண்டு இருக்கின்றார். கோட்டுமலை விநாயக பெருமானுடைய குடமுழுக்கு விழா இப்பொழுது இப்போ தொடங்கியிருப்பாங்க. எல்லாம் ஐயா சொன்னது போல் பாதி மனது அங்கே இருக்கும், பாதி மனது இங்கே இருக்கும். சுவாமி மீதி இங்கே. ஆனால் சுவாமி பின்னே திரிந்து இத்தனை பேரையும் இங்கே கொண்டு வந்து விட்டுட்டார். அதே போல் உங்களை தாங்கி கொண்டு போய் விநாயக பெருமான் எப்படி ஔவையாரை கொண்டு போய் கைலையில் கொண்டு போய் விட்டாரோ, அதுபோல் இன்றைக்கு எல்லோருக்கும் அந்த காட்சி நிச்சயமாக இருக்கும் இல்லையா? எல்லாம் இது எழில் ஞான பூசை. நாம் பூசை செய்கிறோம், சிவபூஜை செய்கிறோம், உடையவரை வைத்து பூசை செய்கிறோம். அதை விட இங்கே கேட்டல், கேட்பித்தல், கற்றல், கற்பித்தல், சிந்தித்தல், இந்த 5ம் எழில் ஞான பூசையாகும் அப்படின்னு சித்தியாரில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த எழில் ஞான பூசையை செய்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அந்த கோட்டுமலை கணபதி விநாயக பெருமான் கண்டிப்பாக அருள் புரிவார் என்பதில் கொஞ்சமும் ஐயம் இல்லை. அத்திமுகத்தான் திருநாரையூரில் எழுந்திருக்கக்கூடிய பெருமான். சரி, எம்பெருமானுடைய திருவருளை வணங்கி கொடிக்கவி என்கின்ற அற்புதமான நூலுக்குள்ளே நாம் செல்ல இருக்கின்றோம். இது எல்லோரும் புத்தகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும். ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும். எனினும் இருள் அடராது. உயிர்க்கு உயிராய் உள் தெளிக்கும் அறிவு திகழ்ந்து உள்ளதேனும் உயிர் திரிமலத்தே குளிக்கும். அருள் கூடும்படி கொடி கட்டினனே என்று அந்த முதல் பாடலை வைக்கின்றார். இந்த முதல் பாடலில் சிலருக்கு பதம் பிரிக்காமல் இருக்கலாம், அதனால் பதம் பிரித்து தான் நான் இப்போ வாசிக்கிறேன் இல்லையா? சரி. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். இது இங்கே ஆன்மாவானது சத்தை சார்ந்தால் சத்தாகவும் அசத்தை சார்ந்தால் அசத்தாகவும் ஒரு பொருளே இரு தன்மைக்கும் இருக்கக்கூடிய நிலைப்பாடு இல்லையா? அது எங்கனம் அப்படிங்கிறதுக்கு இங்கே விளக்கம் சொல்கிறார். ஒளிக்கும் இருளுக்கும் ஒரே இடம். 2 மாறுபட்ட பொருள்கள் ஓரிடத்தில் இருப்பது என்பது இல்லை இல்லையா? வேறுபட்ட தன்மையுடைய பொருள்கள் எப்பொழுதும் கூடாது. ஆக இங்கே எப்படி சொல்கிறார்? ஒளிக்கும் இருளுக்கும் ஒரே இடம், ஒன்றே இடம் என்று சொல்வதனால இங்கே தத்துவங்கள் எத்தனை நமக்கு? 36. அதில் அகங்காரம் என்கின்ற தத்துவம், அது எந்த தத்துவம்? முக்கணங்கள் வெளிப்படாத நிலை. அது வெளிப்படுகின்ற பொழுது சாத்விக அகங்காரம் கூறு, தைசத அகங்காரம், தாமச அகங்காரம் என்று 3ஆக வெளிப்படுகின்றது. ஏன் அப்படி அந்த கூறுகள் வெளிப்படுகின்ற பொழுது சாத்விக கூறில் மற்ற 2ம் அடங்கி இருக்கும். சாத்விக கூறில் ராசத கூறும் தாமச கூறும் அதனுடைய வலிமை குன்றி சாத்விக கூறே மேம்பட்டு நிற்கும். அதுபோல ராசத கூறு என்று சொல்லுகின்ற பொழுது இதில் சாத்விக கூறு அடங்கியிருக்கும், வெளிப்படாமல். சாத்விகம் அடங்கினா தான் ராசதம் எழும்பும். தாமச கூறும் அடங்கியிருக்கும். அதற்கு அடுத்து சொல்லுகின்ற பொழுது தாமச கூறு
மிகுவாக செயல்படுகின்ற பொழுது, இப்போ சோம்பல் உறக்கம் வருகின்ற பொழுது ராசதமும் சாத்வீகமும் அடங்கி இருக்கும். இந்த முறைப்படி அந்த ஒளி என்பது சாத்வீக அங்கரத்தில் அடங்கியிருக்கின்ற மற்ற இரு கூறுகளைப் போல ஒளி மிகுந்திருக்கின்ற வேளையில் இருள் அதற்குள் அடங்கி இருக்கும். அப்போ ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். எப்படி இந்த அறையில் ஒளி இருக்கின்றது, ஆனால் இருள் அடங்கி இருக்கின்றது, அதுபோல் அங்கே அதை சொல்கிறார், ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். அப்போது ஆன்மாவினுடைய அறிவினில் திருவருள் மேம்பட்டு இருக்கின்ற பொழுது அது பிரகாசமாக அறிவு விளக்கமாக இருக்கும். அந்த நிலையில் அறியாமை என்கின்ற இருள் அடங்கி நிற்கும். அதே சமயம் இந்த ஆன்மாவானது அறியாமை நிலையில் இருக்கின்ற பொழுது அருள் அறிகின்ற தன்மை, அருள்னா திருவருள்னு எடுத்துக்கக்கூடாது. திருவருள் என்றைக்கும் அடங்காது, இருளுக்குள்ளே அது அடங்கக்கூடிய பொருள் அல்ல. இது அடங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? விளங்கி தோன்றாதபடிக்கு இல்லையா, இருள் அறியாமை இருக்கின்ற பொழுது அறிகின்ற திறம் அடங்கி இருக்கும் அப்படிங்கிறத விளக்குவதற்கு இங்கே என்ன காட்டுறாரு? ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும். இப்போ பகலில் ஒளி மிக்கி இருக்கின்ற பொழுது இருள் அடங்கி இருக்கின்றது. ஒன்று மேலிடில் ஒன்று மேம்பட்டு இருக்கின்ற பொழுது மற்றொன்று அதனுள் அடங்கி இருக்கும். அப்போ இரவில் அந்த இருள் மேம்பட்டு இருக்கின்ற பொழுது ஒளி பொருள் அங்கே அடங்கி இருக்கும். இருள் மேலிட்டால் ஒளி மடங்கும், ஒளி மேலிட்டால் இருள் மடங்கி நிற்கும். அதை அடுத்த வரியில் வைக்கிறார். இருள் அடராது. அடராது அப்படின்னா என்ன பொருள்? இருள் அடராது, ஒளி போல் இருப்பது இங்கே சிவம். இந்த சிவத்தை ஒரு காலமும் இந்த இருளானது பந்திக்காது, போய் பற்றாது, அடங்கி நிற்குமே அன்றி ஒளி பொருளை இருளானது சென்று பற்றுவதில்லை. அடங்கி தான் நிற்கும் இல்லையா, அது பந்திக்காது. பந்திக்காதுன்னா என்ன பொருள்? பற்றாது, நம்மைத்தான் பற்றும் இல்லையா, நம்முடைய அறிவைத்தான் பற்றும் இருளானது. ஆக இங்கே ஒளி போல இருப்பது சிவம், இருள் போல இருப்பது ஆணவ மலம், கண் போல இருப்பது உயிர். கண் என்று சொன்னாலே அது ஆன்மாவை குறிக்கும். சாத்திர நூல்களில் கண் என்று எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அது எதை குறிக்கும்? ஆன்மாவை குறிக்கும், அல்லது அறிவு என்ற பொருளிலும் வரும். கண் என்றால் அறிவுங்கிற பொருளிலும் வரும். சிவமும் சிவபெருமானும் அந்த திருவருளும் இந்த பகை ஆணவ மலமும் இருளும் பகை பொருள். ஒளியும் இருளும் தனக்குள் மாறுபட்ட பகை இல்லையா. அப்போது பரம்பொருளாகிய பெருமானுடைய திருவருளும் அறியாமையை செய்யக்கூடிய ஆணவ மலமும் பகை பொருள்கள். பகை பொருள்கள், பகை பொருள்னா என்னது? ஒன்றை ஒன்று நிகரானது, வேறுபாடானது, அது பகை பொருள். எனவே அவை ஒரு காலத்திலும் உயிரை அந்த ஆணவ மலம் உயிரினுடைய அறிவை சென்று பற்றுமே அன்றி ஒரு காலமும் திருவருளை சென்று பற்றாது இல்லையா. அது எனவே அந்த ஞானம், பெருமானுடைய ஞானம் எப்படிப்பட்டது? அதிசூக்குமம். திருவருள் என்பது அதிசூக்குமம். இது உயிரினுடைய அறிவு சூக்குமம். இருள் என்று சொல்வது அது தூளம். இந்த தூள பொருள் தன்னை விட மேலான, அதாவது அதற்கு நிகரான அல்லது அது சென்று பற்றுவதற்கு இடமான இருக்கக்கூடிய உயிரினுடைய அறிவை சென்று பற்றுமே அன்றி திருவருளை ஒரு நாளும் சென்று பற்றாது. அது பெரு வியாபகம், அதை பற்ற முடியாது. இப்போ சூரியன் வந்திருக்க எத்தனையோ பேர் சேர்ந்து இல்லை ஏதோ ஒரு பெரிய பொருளை கொண்டு சூரியனை மறைக்க முடியுமானா முடியாது இல்லையா. அவனை மறைக்க முடியுமா? முடியாது. அதுபோல் எனவே அங்கே இருள்
அடராது என்று அங்கே வைத்தார். சிவத்தின் முன்பு செயல் இல்லை, யாவையும் சூனியம் சத்தியெதிர். அவ்வளோதான். நம்ம 7வது நூற்பாவில் பார்க்குறோம்ல, யாவையும் சூனியம். சூனியம்னா என்னது? இல்லாத பொருள் அல்ல, விளங்கி தோன்றாத பொருள். சூனியம்னா என்னது? விளங்கி தோன்றாதது. யாவையும் சூனியம், அவன் எதிர், சத்து எதிர். அதை இங்கே அடராது அப்படிங்கிற வார்த்தையில் வைக்கிறார். அடுத்தது பாருங்கள், உயிருக்கு உயிராய் உள் தெளிக்கும் அறிவு. பாடல்ல திகழ்ந்தது உளதேனும் திரிமலத்தே குளிக்கும். இந்த ஆன்மாவானது உயிரினுடைய அறிவு ஏகதேச அறிவு. உயிரினுடைய அறிவு என்னது? ஏகதேச அறிவு. அப்படின்னா என்ன பொருள்? ஏகதேசம்னா என்னது? ஏகதேசமாக ஒரு 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 சின்ன பகுதியை மட்டும்தான் அறியக்கூடிய தன்மை நமக்கு இருக்குது. ஒரு புலன் ஒரு பொறியின் மூலமாக ஒரு விடயத்தை ஒரு நேரத்தில் அறிந்து நிற்கும் இல்லையா? அதுதான் ஏகதேசம். ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்கு உள்ள விடயங்களை மட்டும்தான் நம்மால் அறிய முடியும். அவன் எல்லாவற்றையும் ஒருங்கே அறிவான். ஏகதேசம் அது பரதேசம் இல்லையா? எல்லாவற்றையும் விளங்கி விளங்கி இல்லை, தானே அறியக்கூடிய சுதந்திர வடிவம் இறைவன். அதை சொல் உயிருக்கு உயிராய். அப்படி உயிருக்கு, ஏகதேச அறிவுடைய உயிருக்கு உயிராக இருந்து அறிவிப்பது திருவருள். உயிருக்கு உயிராக இருந்து அறிவிப்பது திருவருளே. ஆக இந்த உயிர் ஒரு பொருளையோ அல்லது சிவத்தையோ அறிவதற்கு வியஞ்சகம் தேவை, இன்றியமையாதது. வியஞ்சகம்னா துணைக்கருவிகள், கருவிகளோடு துணைக்கருவிகளும் இருக்கணும். ஆக வியஞ்சகம் தேவை இல்லையா? உயிரினுடைய ஏகதேச அறிவிற்கே அறிவதற்கே கருவிகள் இன்றி ஒருபோதும் ஒன்றையும் அது அறியாது. அத்தைன்னு சொல்கிற உயிருக்கு உயிராய் உள் தெளிக்கும் அறிவு. இந்த வியஞ்சகம் இன்றி அது அறியாததனாலேயே இந்த உயிரினுடைய அறிவை ஆணவமலம் பற்றுவதற்கு காரணமாக இருக்கின்றது. இந்த உயிரானது பொருள்களை அறிவதற்கு கருவிகள் வேண்டும். இறைவன் எந்த ஒரு கருவிகள் இன்றி அவன் தானே அறிவான். இப்படி இந்த ஆன்மாவானது கருவிகள் துணை கொண்டு அறிவதனாலேயே, அந்த ஒரு குற்றம் இருப்பதனாலேயே இந்த குற்றம் சென்று பற்றுவதற்கு அது இடமாக இருக்கின்றது. ஏன் ஆணவமலம் ஏன் உயிரை மட்டும் பற்றுது அப்படின்னா, இதுக்கோ ஏகதேச அறிவு, அந்த அறிவும் கருவிகள் மூலமாக வரக்கூடிய அறிவு. அப்படிப்பட்ட குற்றத்தை உடையதாக இருப்பதனால் இது போய் எளிமையாக போய் சென்று பற்றுகின்றது. இப்போ நோய் யாருக்கு வரும்? நோய் பரவுது ஊருக்குள்ளே, உலகத்தில் எல்லா இடத்துலையும் நோய் தொற்று பரவுது அப்படின்னா அது எல்லாருக்கும் வராது. யாருக்கு வரும்? நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு தான் வரும். ஆமாம் ஆமாம். அதனால் இந்த குறைபாடு உள்ளதாக இருப்பதனால், குறைபாடு ஆன்மா அறிவதில் குறைபாடு உள்ளதா, அறிந்ததை மறக்கும், அதுவும் குறைபாடு தான் இல்லையா? அப்படி இருப்பதனால் இந்த அழுக்கு ஆணவமலம் என்கின்ற குற்றம் படிவதற்கு ஏதுவாக இருக்கின்றது. அதை சொல்ல உள் தெளிக்கும் அறிவு நிகழ்ந்து. அப்போது உயிரானது இந்த ஆணவமல சூழலில் கிடக்கின்ற பொழுது சிவம் அதற்கு தோன்றா துணையாக இருக்கின்றது. தோன்றா துணையாய் இருந்தனன் தம் அடியோங்களுக்கே என்று அப்பர் சாமி பாடுறார் இல்லையா? தோன்றா துணை. நமக்கு இந்த கட்டுநிலையில் சுவாமி எப்படி இருக்கிறாரு? தோன்றா துணையாய் பின்னே திரிந்து இல்லையா? அதுதான் தோன்றா துணை. சுவாமி கூடவே இருக்கிறார். அதனால தான் உயிருக்கு உயிராய் அப்படின்னு வைக்கிறார். உயிருக்கு உயிராய் அப்படின்னா தோன்றா துணையாக இருந்து நமக்கு இந்த ஆணவமல பிடிப்பிலிருந்து அந்த உயிரானது செய்கின்ற பிறவிதோறும் செய்கின்ற புண்ணியங்களின் வாயிலாக உயிர்கள் பிறவிதோறும் என்ன செஞ்சிருக்கு? நல்வினை செய்திருக்கின்றது இல்லையா? ஒவ்வொரு பிறவியிலையும் செய்த நல்வினை அதை சுவாமி வச்சிருக்கிறார். அந்த பிறவி புண்ணியத்திற்கு காரணமாக
அந்த உயிர்களினிடத்து அறிவு விளங்கி தோன்றுகின்றது. இந்த இடத்துல தான் உமாபதி சிவம் இதற்குரிய காரணத்தை வைக்கின்றார். நம்ம இவ்வளோ நாளும் படித்தோமே, கேவல நிலையிலேருந்து சுவாமி சகல நிலைக்கு முதல் உபகாரம், முதல்வனின் உபகாரம்லாம் படித்தோம்ல, ஊன்றுகோல் கொடுப்பது போல் நேற்று போற்றி பகுதியில் கூட படித்தோம். எதன் காரணமாக கொடுக்கின்றார்? கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு வருவதற்கு அதுக்கு என்ன காரணம் இருக்கணும்? உயிர்களானது பிறவிதோறும் செய்த புண்ணியங்களின் காரணமாக, புண்ணியத்தின் காரணமாக அந்த கேவல நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாவிற்கு சகல நிலையில் கொண்டு வந்து விடுவதற்கான தனுகரண பூண போகங்களை இறைவன் கூட்டுவிக்கின்றான். அந்த புண்ணியத்தின் காரணமாகத்தான் அதை இங்கே பதிவு செய்கிறார். உயிர்க்கு உயிராய் உள் தெளிக்கும் அறிவு திகழ்ந்து, உள் தெளிக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அதனுடைய ஆன்மா அறிவில் இருக்கக்கூடிய ஆன்மாவினுடைய புத்தியில் இருக்கக்கூடிய அந்த சிவ புண்ணிய நல்வினை தீவினைக்கு இடம் எது? புத்தி தத்துவம். ஏது எது? புத்தி தத்துவத்தில் தானே இருக்குது. அவரவர் புத்தி தத்துவத்தில் தான் நாம் செய்த நல்வினை தீவினைகளும் ஸ்டோராக இருக்குது. அதற்கு ஏற்றார் போல அங்கு இருந்த வண்ணம் உயிர்க்கு உயிராய் இருக்கக்கூடிய இறைவனுக்கு தான் நாம் செய்த புண்ணியங்களினுடைய அளவு தெரியும். அதனால தான் கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு கொண்டு வந்து நம்மை விடுகின்றார். அப்படி விடுகின்ற பொழுது அடுத்த வரியில் சொல்கிறார் பாருங்க, உளதேனும் அறிவு. அப்போ கேவல நிலையில் அறிவு நிகழாமல் இருந்தது. அந்த உயிர்கள் செய்த புண்ணியங்களின் காரணமாக சகல நிலைக்கு கொண்டு வந்து விடுகின்றார். அந்த சகல நிலையில் என்ன நிகழ்கின்றது? அறிவு ஏகதேசமாக விளங்குகின்றது இல்லையா? அறிவு ஏகதேசமாக விளங்குகின்றது. அந்த நிலையில் அந்த ஆன்மா திரிமலத்தே குளிக்கும். திரிமலத்தே குளிக்கும். குளிக்கும்னா என்னது? இங்கே மலங்களோடு பந்தித்து கிடக்கும் இல்லையா? ஆணவம், கண்மம், மாயை. முழு ஆணவத்தில் இருந்த ஆன்மா கண்மம், மாயை என்ற இரண்டோடு சேர்ந்து மும்மலங்களோடு சேர்ந்து இருக்கும், பந்தித்து இருக்கும். அதுதான் இங்கே குளிக்கும்னு ஒரு வார்த்தையில் போடுறார். குளிக்கும்னா என்ன அர்த்தம்? ஆமாம், அழுந்தி இருக்கும் இல்லையா? எனவே குளிக்கும்னா குளிக்கிறது. சரி, எனவே குளிக்கும் என்பது பந்தப்பட்டு இருக்கும். மூன்று மலங்களோடு சகல நிலையில் பந்தப்பட்டு இருக்கும் என்பதை அதுக்கு குளிக்குங்கிற. அப்படி பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஆன்மாவினை தோன்றா துணையாக இருந்த சிவபெருமான் இதுவரைக்கும் கூடவே இருந்து உயிர்கள் செய்த புண்ணியத்தின் காரணமாக சகல நிலைக்கு கொண்டு வந்து அறியும்படி செய்த இறைவன் அவனுடைய திருவருள், இதுவரைக்கும் திரோதானமாக இருந்த திருவருள் அந்த ஆன்மாவிடத்து அந்த திரிமலத்தே குளித்து கொண்டிருந்த ஆன்மாவை அதிலிருந்து நீக்கி திரோதானம் அருளாக மாறுவதற்கு, அப்படி மாறும்படியாக இந்த கொடியை கட்டினனே என்று சொல்கிறார். ஆக இந்த கொடிமரத்தில் கொடி கட்டுறாங்கல்ல, கொடி ஏற்றுறாங்கல்ல, அந்த நிகழ்வு நமக்கு எவ்வளோ செய்து பாருங்கள். சகல நிலையிலேருந்து சுத்த நிலைக்கு கொண்டு போய் விடும் அந்த தரிசனம். இன்றைக்கி குடமுழுக்கு பார்க்காம விட்டுட்டோம் ஐயா. ஐயாவுக்கு வருத்தம். ஆமாம், சரி. அந்த கொடிமரம் என்பது தூல சிவலிங்கம். அதில் இருக்கக்கூடிய கொடிச்சீலை, இந்த ஒரு துணி கட்டுவாங்கல்ல, அது திரோதான சக்தி. கொடிச்சீலை அதில் ஒரு ரிஷபம் வரைஞ்சிருப்பாங்க. அது ஆன்மா. இந்த ஆன்மாவானது அந்த கொடி கயறு, அது திருவருள். அதனோடு இயைந்த தர்ப்பை, அது பாசம். சிவபெருமான் உள்ள இருக்க கருவறையில் இருக்க மூர்த்தம், அது தலைவன் ராஜராஜன் சிவபெருமான் இல்லையா? இப்போது இந்த கயிறினால் கட்டப்பட்டது சீலை, திறச்சீலை. அந்த கயிறு திருவருள் இல்லை, என்ன சொன்னோம்?
தர்ப்பை கயிறு, வெறும் கயிறு இல்லை, தர்ப்ப கயிறு, அதை தான் யோசித்தேன். தர்ப்ப கயிறு பாசம். அந்த பாசத்தை விட்டு இதுவரைக்கும் இந்த ஆன்மாவிடத்து இருக்கக்கூடிய பாசம் விட்டு எம்பெருமா, அதனால தான் அந்த தர்ப்ப கயிறை அங்கேருந்து நேரம் மூலஸ்தானத்தில் சுவாமி திருமேனியில் கட்டியிருப்பாங்க. நீங்கள் குடமுழுக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், காலையில் அது இரவு அது கட்டியிருப்பாங்க. அண்ணையா அப்படி தானையா? தர்ப்பையை கட்டி இழுத்து அதோடு சேர்த்து வச்சுருப்பாங்க. பாசங்களிலிருந்து நீக்கி அந்த திரைச்சீலையாகிய திரோதான சக்தி, அங்கே இருக்கக்கூடிய ரிஷபம் உயிர், அந்த ஆன்மாவினை அருட்சக்திக்கு மாற்றுவது. இவ்வளோ செயல் நடக்குது அந்த நிகழ்ச்சியில், கொடி ஏற்றுகின்ற நிகழ்வில். எனவே அந்த கொடி, அதனால தான் இந்த கொடி கவியை பாடி அமைக்கின்றார். அதனுடைய பொருள் அமைந்தவாறு. ஒளிக்கும், இல்லை இன்னும் என்ன இருக்குது? ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும், எனினும் இருள் அடராது உயிர்க்கு உயிராய் உள் தெளிக்கும் அறிவு திகழ்ந்து உளதேனும் உயிரானது திரிமலத்தே குளிக்கும், அருள் கூடும்படி கொடி கட்டினன். அப்போ கொடி ஏற்றுறதெல்லாம் என்ன தாத்பரியம்? ஆன்மாவுக்கு இந்த மலங்களிலிருந்து நீக்கி அருளை பெறும்படி கொடி கட்டினனே என்று அங்கே உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு வைக்கின்றார். இந்த உயிர்களுக்கு அருள் கூடும்படி, எங்கனம் அருள் கூடும், அந்த திரோதான சக்தி எப்படி அருள் சக்தியாக மாறும் அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கமாக நமக்கு அமைக்கின்றார். உயிருக்கு படிமுறையில்தான் அறிவு நிகழும், படிமுறையில் தான் நிகழும். அந்த படிமுறை முதலில் அந்த உயிருக்கு சக்தி நிபாதம் எப்போ நிகழும் அப்படின்னு சொன்னால், நேற்றே அதை நம்ம பார்த்தோம். இருவினை ஒப்பு வந்த காலத்தில் மலபரிபாகமாகி சக்தி நிபாதம் நடைபெறுகின்றது. அப்படி திருவருள் வந்த காலத்தில் அங்கேயும் படிமுறை, ஏற்கனவே படிமுறை, இருவினை ஒப்பு வருவதற்கு படிமுறை. அது என்ன படிமுறை? சரியை, கிரியை, யோகம், ஞானம். அந்த ஞானத்தினால், ஞானம் அது என்ன ஞானம்? அது அங்கே சொல்லப்பட்ட ஞானம் கேட்டல் ஞானம். அது உபதேசத்தை குருநாதரிடமிருந்து பெறுவதற்கு உரிய தகுதி. அங்கே முதலில் சொல்லப்பட்டது தகுதி. அந்த தகுதியினால் குருநாதர் வந்து உபதேசித்த பிறகு அந்த உபதேசத்தை கேட்டல், அதுக்கு அடுத்த படிமுறை. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். அந்த தெளிதல் வருகின்ற பொழுது இருவினை ஒப்பு என்பது அமையும். அந்த இருவினை ஒப்பு வந்த காலத்தில் மலபரிபாகம் நடைபெறும். அதுக்கப்புறம் திருவருள் கூடும். அந்த திருவருள் சக்தி நிபாதம் பதிந்த நிலையில் அங்கே ஒரு 4 படிமுறையாக அந்த திருவருளை அந்த ஆன்மா பெற்று உய்யும். அங்கே நடக்கக்கூடிய படிமுறைகள் மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்ற படிநிலையில் இருந்து உயிர்கள் அந்த கிரியைகளை செய்யும், சரியை ஆதி கிரியைகளை செய்யும். இந்த அருளை பெற்ற பிறகு செய்கின்ற சரியை ஆதி கிரியைகள் என்பது ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். சக்தி நிபாதம் நிகழ்ந்த பிறகு செய்யக்கூடிய சரியை ஆதிகள். அப்போ அணைந்தோர்களுக்கும் கிரியைகள் இருக்குன்னா இருக்குது, அங்கேயும் பூசை உண்டு. அதனால தான் 12வது நூற்பாவில் சொல்கிறார், செம்மலர் நோந்தால் சேரலோட்டா அம்மலம் களி அன்பரோடு மறி மாலரநேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணெனத் தொழுமே. அங்கேயும் குருலிங்க சங்கம வழிபாட வைக்கிறார், அணைந்தோர் தன்மையிலும். ஆக அவர்களுக்கும் வழிபாடு உண்டு. அது ஞானத்தில், ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்பது. அப்படி இருக்கின்ற போல் அந்த நிலையில் அந்த தீக்கை உற்று செய்கின்ற சமய தீக்கை உற்று சரியை நெறியிலும், விசேட தீக்கை பெற்று அந்த கிரியை நெறியிலும், யோக நெறியிலும்
நிர்வாண தீக்கையுற்று ஞான நெறியிலும் நிற்க வேண்டுவதாக அமைகின்றது இந்த ஆன்மா. எனவே அந்த தீக்கைகளை பெற்று மலங்களிலிருந்து நீங்கி அந்த திரோதான சக்தி அருட்சக்தியாக மாறுகின்ற நிலையில் அந்த ஞானத்திற்கு அங்கமாக இருப்பது இந்த தீக்கை முறைகள். ஞானத்திற்கு அங்கமாக இருப்பது எது? தீக்கை முறைகள் தான். அந்த ஞானமே தீக்கை முறைகளினால் செய்கின்ற ஞானத்தில் இந்த சரியாதி யோகங்கள், சரியாதி வழிபாடுகள் அப்படின்னா என்ன? சரியையே ஆதியாக கொண்ட வழிபாட்டு முறைகள். அப்படி செய்கின்ற பொழுது கிடைக்கின்ற பதிஞானமே ஞானத்திற்கு நேரடி சாதனம். முக்திக்கு இல்லையா? முக்திக்கு நேரடி சாதனம் பதிஞானம், திருவருள். இந்த பதிஞானத்திற்கு சாதனங்கள் தான் இத்தனையும் வழிபாட்டு முறைகள். ஏன் அப்படி வழிபாட்டு முறையில் நிற்கின்ற பொழுது தான் திரோதான சக்தி மெல்ல மெல்ல அருட்சக்தியாக மாறும். அந்த கொடி மேலே நிற்கும், கொடி கட்டும் பொழுது. அப்படி அருள் கூடும்படி கொடி கட்டினனே அப்படின்னா சொல்கிறார். பொதுவாக கொடிமரத்தை வணங்குகின்ற பொழுது மேலே தான் வணங்கணும். கொடிமரம் போல் உயர்ந்து வாழ வேண்டும்னு மேலே வணங்கி நேராக கருவறையை பார்க்கணும். அப்படி தான் அந்த வழிபாடு. ஏன் போய் நம்ம இப்படியே தொட்டு கும்பிட்டுட்டு வந்துடுறோம். மேலே தான் பார்க்கணும். அப்போ தான் இந்த திரோதான சக்தி அருட்சக்தியாக மாறும். சரி, அடுத்து பொருளாம் பொருளேது. இந்த ரெண்டாவது பாட்டு தான் ரொம்ப முக்கியமானது. அத்தனை சமயவாதிகளை மறுக்கிறார். மறுப்பு தான் எல்லாம் இல்லையா? பொருளாம் பொருள் ஏது, போது ஏது. சேர்த்திருக்கா பிரித்திருக்கா? பொருள் பொருள் முதல்ல பொருள். ஆம், பொருள் ஏது? போது ஏது? கண் ஏது? இருளாம் வெளி ஏது? இரவு ஏது? அருளாளா நீ புறவு ஆ வையம் எல்லாம். நீ புறவு ஆ வையம் எல்லாம். நீ அறிய கோபுர வாசல் கொடி கட்டினேன். கோபுர வாசல் கொடி கட்டினேன், கோபுர வாசல் கொடின்னு இருக்குது. நீ அறிய கட்டினேன் கோபுர வாசல் கொடி அப்படின்னு இருக்கா? அதை நீ அறிய, நீ அறியும்படியாக, நீ அறிய கோபுர வாசலில் கொடி கட்டினேன் அப்படி வச்சுக்கலாம். அப்போ பொருள் புரியும். ஆம் பொருள் ஏது? முதல்ல எடுக்க வேண்டியது எது? பொருளாம் பொருள் ஏது? வேத சிவ ஆகமங்களில் இந்த முழு முதல் நூலாக ஆகமங்கள் இருக்கின்றது. அந்த ஆகமங்களினுடைய சாரங்கள் தான் சாராம்சம் தான் என்னது? சாத்திரங்கள். ஏன் அதுபோல் அங்கே அதில் சொல்லப்பட்டது பொருள் என்று சொன்னால் அது சிவம். சிவத்தையே முழுமுதற் பொருளாக உடன்பட்டு நிற்கக்கூடிய சமயம் அதுவே சுத்தாத்வித சைவ சித்தாந்த சைவம். சுத்தாத்வித சித்தாந்த சைவம் அந்த சமயம் தான் பொருள் சிவம் என்பதை ஒத்துக்கொள்கின்றது. அப்படி ஒத்துக்கொள்ளப்பட்ட சமயமே நம்முடைய சமயம் இல்லையா? அந்த சமயத்தில் இந்த பிற சமயத்தவர்கள் அதை ஒத்துக்கொள்வது இல்லை. நம்ம பார்த்தோம், புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம். அந்த முதல்ல இருக்க புறப்புறம் அவர்கள் அதை ஒத்துக்கொள்வதில்லை. எனவே அந்த உள்பொருளாகிய சிவத்தை இல்லை என்று சொல்லுபவர்கள் ஒரு சாரார்கள். இல்லை என்று சொல்லுபவர்கள் அவர்கள் எப்படி கேட்குறாங்க? பொருள் ஏது? சிவம் ஏது? சிவம்னு ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள். அதனால் முதல் கேள்வி அதை வைக்கிறார். சிவம் ஏது என்று சொல்லக்கூடிய புறப்புற சமயத்தவர்கள். போது ஏது? போது அப்படின்னா என்னது? போதம் அப்படின்னா என்னது? அறிவு. இங்கே போது என்பது
சிவசக்தி. முதல்ல சிவத்தை இல்லை என்று சொன்னவர்கள், அப்புறம் அதுக்குரிய சக்தி திருவருளை இல்லை என்று மறுப்பவர்கள். இப்போது ஆன்மாக்கள் அறிகின்றது, அதற்கு கருவிகளாக உதவுவது. ஆன்மா அறிவதற்கு என்ன கருவிகளாக உதவியாக இருக்கின்றது? ஆன்ம தத்துவம், தாத்விகம், கலையாதி பஞ்சக்கலைகள், காலம், நியதி, அப்புறம் பிரமாணம் கொண்டு அறிகின்றோம். இந்த உடம்பு கொண்டு அறிகின்றோம். உடம்பு, பிரமாணம், 4 வகை வாக்கு, சொற்பிரபஞ்சத்தில் வரக்கூடிய வாக்குகள், 4 வகை வாக்குகள். இந்த கருவிகள் எல்லாம் கொண்டு அறிகின்றோம். ஆனால் அந்த கருவிகள் எல்லாம் சடம் தானே, சடப்பொருள். அது கருவிகள், எனவே அது சடப்பொருள். இந்த கருவிகள் எல்லாம் சடமாக இருக்க சடப்பொருள் கொண்டு இந்த உயிரானது எங்கனம் அறிகின்றது? கருவிகள் கொண்டு அறிகின்றோம். ஆன்ம தத்துவம் வரிசையாக சொல்லியாச்சு. ஆன்ம தத்துவம், பிராணவாயு இருக்குது, தாத்விகம் இருக்குது, பஞ்ச கலைகள், காலம், நியதி, கலை, வித்தை, அரகம் எல்லாம் இருக்குது. ஆனால் கருவிகள் ஜடமே. ஆனால் கருவிகள் மூலமாக தான் அறிகின்றதுன்னு சொல்கிறோம். கருவிகள் உயிரற்ற பொருள்கள். எனவே அந்த கருவிகளை இயக்குகின்ற தனி அதிதெய்வங்கள் ஆங்காங்கே இருக்கிறாங்க. ஒவ்வொரு தத்துவ கூறிலும் இல்லையா, சுத்த தத்துவத்திலையும் வித்யா தத்துவத்திலையும் மூல பிரகிருதி என்று சொல்லக்கூடிய தத்துவத்திலையும் தனித்தனியாக அதிதெய்வங்கள் இருக்கின்றார்கள். அந்த அதிதெய்வங்கள் இறைவனுடைய அருளை பெற்று கருவிகளை இயக்குகின்றார்கள். ஆனால் அதை நாம் ஒத்துக்கிறோம். பிற சமயத்தவர்கள் அந்த அதிதெய்வங்களையே தெய்வமாக கொண்டாடுகிறார்கள், பொருள் என்று. இப்போது நம்ம படிக்கிறோம்லே 3 சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை, அயன், மால், பிரம்மன், ருத்ரன், இவர்கள் 3 பேரும் காலை, வித்தை, அராகம், இந்த 3ஐயும் இயக்குறாகம் படிக்கிறோம். அப்படி இயக்குவதனால இவர்களே பொருள் என்று சொல்லக்கூடியவர்கள் இல்லையா. ஆக அதற்கு மேல் ஒருவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், அதை மறுப்பவர்கள். போது ஏது, அறிவு ஏது? இவங்க தானே கருவியலை இயக்குறாங்க. அப்போ இவங்க தானே இறைவனாக இருக்க முடியும், இவங்களுக்கு மேலே யார் இருக்க முடியும் அப்படின்னு மறுக்கிறவர்கள். அதை நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் தத்துவ பிரகாசிகை என்ற ஒரு நூல், அதெல்லாம் மறுப்பு நூல், 5 மறுப்பு நூல்களை செய்தார். அந்த மறுப்பு நூலில் இது ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சிவ தத்துவ விவேகம், சித்தாந்த பிரகாசிகை, இந்த 2 நூல்லையும் இந்த மறுப்பு ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க. சிவ தத்துவ விவேகம் அந்த நூல் மாதவ சிவஞான சுவாமிகளுடைய நூல். சரி, அப்போது இந்த இறைவனுடைய உபகாரத்தால் உயிரானது இப்போ எப்படி அறிகின்றது என்று சொன்னால், இறைவனுடைய உபகாரத்தினால் இந்த உயிர்களானது முதலில் ஏகதேச அறிவை பெறுகின்றது. அப்படி ஏகதேச அறிவினை பெற்றதனால் போகங்களை நுகர்ந்து பிறவிகளில் படுகின்றது. போகங்களை நுகர தானே என்ன வருது? பிறவிகள் வருது, மீண்டும் மீண்டும். ஆக ஏகதேச அறிவு மூலமாக பிறவிகளில் பட்டு உழல்கின்றது. அப்பொழுது அந்த பிறவிகளில் உழண்டு காலம் செல்ல, அதாவது போக்குவரவு புரிந்து சலிப்படைந்து பின்பு அதே அந்த ஆன்மாவிற்கு உதவிய அதே சக்தியே, ஏகதேச அறிவை கூட்டிய அதே சக்தியை, இறைவனுடைய சக்தியே அருட்சக்தியாக மாறி வியாபக அறிவினை, ஏகதேச அறிவை உணர்வதாக இருந்த ஆன்மாவை வியாபக அறிவாக மாற்றுவது இந்த சக்தி இல்லையா, திருவருள். ஆக அப்போது அந்த திருவருளை உணராது இருப்பவர்கள் தன்னளவில் இருந்து கொண்டு இந்த அருளே, இந்த சக்தி தான் உண்மை என்று உணரக்கூடியவர்கள் அவங்க யார் அப்படின்னா மீமாஞ்சகர். அவர்கள்
இந்த கருவிகள் உயிருக்கு அறிவு இருக்கின்றதே அதுவே எல்லாவற்றையும் அறியும் என்று சொல்லக்கூடியவர்கள், தானே அறியும் என்று சொல்லக்கூடியவர்கள் மீமாஞ்சகர்கள். கண்மமே அவர்கள் வினை செய்கிறாங்கல்ல, அதுவே தனக்கு அறிவை, அனுபவமே அறிவை கொடுக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆறுகதர். அதுக்கப்புறம் தத்துவ தாத்வீகங்களே உயிருக்கு அறிவை விளக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள் சாங்கியர்கள். சாங்கியர்கள் தத்துவம் தான் கூட்டியாச்சுல, அது அறிவிக்கும்ல, அதுவே அறிவை கொடுக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த மூவரையும் மறுத்து இப்போ இவர்களுக்கெல்லாம் மறுத்து இவர்களெல்லாம் எப்படி சொல்கிறாங்க? சிவசக்தியினுடைய உபகாரத்தை உணராதவர்கள் என்று சொல்கிறார். போது ஏது அப்படின்னா, எதுக்கு சக்தி திருவருள் ஒன்று உணர்த்தணும்னு ஏன் சொல்கிறீங்க? உடம்பை கூட்டுது, உடம்பு வந்துருச்சு இல்லை, அப்போ அது தானே அறியுமே. அதுக்கு தான் ஏகதேச அறிவு இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, அதுவே அறியுமே. வினை செய்யும் சொல்கிறீங்க, கர்மம் செய்யும் சொல்கிறீங்க, அப்போ அதுவே அறியுமே. அறிந்து தானே செய்கின்றது வினையை, அதுதான் அறிவு அப்படின்னு சொல்கிறவர்கள் ஆறுகதர். அப்புறம் தாத்வீகம் தத்துவம்லாம் எதுக்கு? தத்துவங்கள் கூட்டியாச்சு, தத்துவங்கள் மூலமாக அறிகின்ற வேண்டிதானே. கண் இருக்குது பார்க்குது, செவி இருக்குது கேட்குது, அதுக்கப்புறம் அந்த அறிவுன்னு ஒன்று இருக்கணுமா அப்படின்னு மறுப்பவர்கள் சாங்கியர்கள். இந்த மூவரையும் மறுத்து உமாபதி சிவம் என்ன சொல்கிறாரு? மூவரும் நன்றி மறந்தவர்கள்ங்கிறார். என்னன்றி கொன்றவர்க்கு மொய்வுண்டா மொய்வில்லை, செய் நன்றி கொன்றவர்க்கு, அவர்களுக்கு உய்வு இல்லைன்ட்டார் இல்லையா? ஆக அப்போது செய் நன்றி நாம் என்னைக்காவது நினச்சிருக்கோமா? அப்பனா இறைவன் தான் இந்த உபகாரத்தை செய்கிறான். ஏகதேச அறிவாக இருந்து அறிவே இல்லாமல் கேவல நிலையில் இருந்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் கருவிகளை கொடுத்து அறிகின்றோம். இன்னும் மேலான அறிவுக்கு கொண்டு போய் சுவாமி விட போகிறாரு. தோன்றா துணையாக இருந்து இத்தனையும் செய்கிறாரு அப்படின்னு நாம் உணர்றோமா? ஆமாம், நாமளும் சாங்கியர் தானோ அப்போ சம்டைம்ஸ். ஆகா சம்டைம்ஸ் ஆல் டைம்ஸ் உணரணும். ஏயா நாம் எப்படி நினைக்கிறோம்? சாமி நம்மளை நல்லா வச்சுருக்காருங்க, இந்த நெறியில் கொண்டு வந்து விட்டுருக்காருங்க, அந்த அளவு பேரளவில் நினைக்கிறோம். ஆனால் இப்படி உள்ளே இருந்து இவ்வளோ செய்கிறாருன்னா இல்லையா? எனவே போது ஏது நன்றி கொன்றலே அது. போது ஏதுன்னு கேட்டால் அது என்ன அர்த்தம்? நன்றி இல்லாத பயலுகான்னு அர்த்தம். யார்? ஆறுகதர், சாங்கியர், மீமாஞ்சகர். ஏன் சரி. எனவே இங்கே போது அப்படின்னு சொன்னது மற்றொரு பொருளிலும். போது என்பது அறிவு, ஞானம், சிவ ஞான போதம். ஏன் போதம் என்பது அறிவினை குறிக்கக்கூடிய சொல். இங்கே சிவம், இங்கே இன்னொரு மறுக்கிறார்கள். வேறு யாரெல்லாம் சொல்கிறாங்க? இதை போது அப்படின்னு வைத்துக்கொண்டு சிவபெருமான் நிர்குணம் உடையவன், நிர்குண பரபிரம்மம் அப்படிலாம் நமக்கு இருக்குது இல்லையா? நிர்குணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? குணம், நிர்குணம், குணம் இல்லாதவன், குணமிலின்னு சொல்கிறோம். குணமிலி அவன். ரெண்டு பொருள் அதை சொல்கிறாங்க. நிர்குணன் என்பது நம்மை போன்று முக்குணம் இல்லாதவன். என் குணத்தான் அது உபச்சாரமாக சொல்லப்படுவது. குணங்களை கடந்தவன். ஒரு குணத்தில் அவன் குணத்தை அடக்கிவிட முடியுமா? 8 குணத்தில் அவனை அடக்கிவிட முடியுமா? முடியவே முடியாது. அந்த பொருளில் தான் குணமிலி நிர்குணன்னு காட்டுவது. அவன் குணங்களை கடந்தவன், அவன் கருணையே குணமாக உடையவன். அந்த கருணைக்கு ஈடாக எதையுமே சொல்ல முடியாது இல்லையா? அந்த அவனுடைய தன்மையை யாராலும் சொல்ல முடியாது. ஏன் ஞானசம்பந்த பெருமான்கிட்ட கேட்டாங்க, பெருமானே நீங்கள் தான் ஞானப்பாலெல்லாம் அறிந்திருக்கிறீர்களே, அவருடைய தன்மை எப்படி கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னா, யாம் அறியோம்ட்டார் ஒரே வார்த்தையில். அப்பர் சுவாமிகிட்ட போய் கேட்குறாங்க, சுவாமி நீங்கள் அவருக்கு தொண்டெல்லாம் செய்கிறீங்க, அவருடைய தன்மையை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா, இன்ன தன்மை என்று எழுதி காட்ட ஒண்ணாதேன்ட்டார்.
இவன் இன்னிறத்தன் இவண்ணன் இப்படியன் இத்தன்மையன் என்று எழுதி காட்ட ஒண்ணாது. அவனுடைய தன்மையெல்லாம் சொல்லவே முடியாது. அவனை சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட கேட்டா அப்பா அவர் பயந்து ஓடியா போயிடுவார். ஏன்? அவர் என்ன சொல்லுவார்? சுவாமி நல்லவர் தாங்க, நான் கேட்குறப்பெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்தாரு, ஆனால் நான் கேட்காத ஒன்றையும் கொடுத்துட்டாரு. அதனால் அவருடைய தன்மை என்னால் சொல்ல முடியாது இல்லையா அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அருளை பெற்றவர்கள் கூட அவருடைய தன்மையை சொல்ல முடியலைன்னு சொன்னால் நாம் எப்படி அவருடைய தன்மையை கணக்கிட முடியும்? ஏன்? எனவே அதை போது ஏது அப்படின்னு. அப்போது நிர்குணம் என்பதற்கு எவ்வகை குணமும் இல்லாதவன் என்று இவர்கள் மறுக்கிறார்கள். யாரு? மாயாவாதம் உடையவர்கள் குணம் 2 வகை என்று சொல்பவர்கள். ஒன்று மாயை, இன்னொன்று சத்துவம் என்று சொல்லக்கூடியவர்கள். சத்துவம் என்பது இந்த முக்குணம், நாம் சொல்கிற முக்குணம், அது மாயையிலிருந்து வரக்கூடிய குணம். இன்னொன்று இறைவனுடைய குணங்கள். குணம் என்று சொன்னாலே நாம் சொல்வது 2 வகை தான். மாயையிலிருந்து பெறக்கூடிய முக்குணம், இறைவனுடைய எண்குணம். நம்ம சித்தாந்தத்தில் அப்படி தான் காட்டுறாங்க. இவர்கள் இதையெல்லாம் மறுத்து இந்த நிர்குணன் என்பது ஒரு குணம் இல்லான் என்று உரைத்தால் இந்த 8 குணங்கள் உடைய இறைவனை அவர்கள் முதல்வனுக்கு குணம் இல்லை என்று சொல்வது போல கூற்றாய்விடும். இப்போ குணம் நிர்குணன் என்று சொல்லுவது குணங்களை கடந்தவன் அல்லது பெருங்குணம் உடையவன்னு நாம் சொல்கிறோம். அவர்கள் நிர்குணன் என்று சொல்லப்பட்டிருப்பதனால அவன் குணம் அற்றவன் என்று அந்த மாயாவாதிகள் மறுக்கிறார்கள். அதை இங்கே சொல்கிறார். அது மாயாவாதிகள் கூறுவது கொடியது, கொடிய கூற்று அது இல்லையா? இறைவனுக்கு குணமில்லை என்று சொன்னால் அது கொடிது தானே. அதை அவர்கள் சொல்கிறார்கள். அது எல்லாம் நீங்கும்படியாக இவர்கள் உய்வது எங்கனம். இப்படி புறச்சமயத்தவர்களும் உய்வை பெறும்படி இந்த குணம் இல்லை என்று சொல்பவர்களும் இல்லையா ஒரு காலத்தில் இந்த இறைவனுடைய தன்மையை உணர்ந்து வரும்படி இந்த கொடியை கட்டினனே, அதையும் சொல்கிறார் இல்லையா. அடுத்து கண் ஏது அப்படின்னா, கண் என்பது என்ன பார்த்தோம்? உயிர். இந்த உயிர் சிவம் முழுமுதற் பொருள், அதனுடைய அருட்சக்தி நமக்கு உபகாரம் செய்கின்ற சக்தி. அப்படி உபகாரம் செய்கின்ற சக்தி அவனுக்கு இருக்கின்றது என்று சொன்னால் அந்த உபகாரத்தை பெறக்கூடிய பொருள் ஒன்று இருக்கின்றது என்று பொருள். இறைவன் இருக்கின்றான், இறைவனுடைய உபகார சக்தி இருக்கின்றது. உபகார சக்தி இருப்பது அப்படின்னா அந்த உபகாரத்தை யார் பெறுவா அப்படின்னா அந்த உபகாரத்தை பெறக்கூடிய பொருளாக ஆன்மா இருக்கின்றது. ஆக அந்த உபகாரத்தை அனுபவிக்கக்கூடிய உரிமை உடையது உயிர்கள் இல்லையா. நாமெல்லாம் அவனுடைய உபகாரத்தை அனுபவிக்கக்கூடிய உரிமை உடையவர்கள். எப்படி? இதை 8வது நூற்பாவில் காட்டுறார் சிவஞான போதத்தில். 8வது நூற்பாவில் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது? ஒரு மன்னன் வேட்டைக்கு போகிறான் இல்லையா. அவனுடைய குழந்தையும் போகுது. வேண்டான்னு சொன்னாலும் கூட்டிகிட்டு போகிறார். அப்படி போகும் பொழுது மன்னன் அந்த குழந்தையை தவற விட்டு விடுகின்றான் காட்டில். எங்கு தேடியும் கிடைக்கல, எங்கேயோ போயிடுச்சு அந்த குழந்தை. பல ஆண்டுகள் தேடுறார், தினமும் வந்து தேடுறாரு, இல்லை. சில ஆண்டுகளுக்கு பிறகு இல்லையா, பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் வருகின்றார், அதே மாதிரி தேடி வருகின்றார். அப்பொழுது அந்த குழந்தை நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. அவன் அந்த காட்டில் இருக்கக்கூடிய வேடுவர்களோடு இருந்து வளர்ந்து கொண்டு வருகின்றான். அந்த வேடுவர்கள் போலவே ஆடை அணிந்து அந்த வேடுவர்களுடைய செயல்களையே செய்து கொண்டு அங்கே இருக்கிறான். மன்னர் பார்த்த உடனே பரிதவிக்கிறார். ஐயோ, நம்முடைய குமாரன் இப்படி வேடுவர்களோடு சேர்ந்து இருக்கிறானே அப்படின்னு நினைந்து அவன் கூப்பிட்றார். எப்பா நீ வா, நீ இந்த வேடுவர் கூட்டத்தில் இருக்கக்கூடியவன் அல்ல, நீ வேடன் அல்ல,
என்று கூப்பிடுறாரு. அவன் வரமாட்டேங்கிறான். ஏன்? இதுகாரும் வேடுவகுலத்தில் இருந்து பயின்ற பழக்கத்தினால். ஏன் இங்கே இருந்து பயின்றாச்சு, அப்புறம் வரமாட்டேங்கிறான். அப்புறம் ஒரு நாள் பார்க்குறாரு, இரவோட இரவாக வந்து அப்படியே தூக்கிட்டு போய் அரண்மனையில் கொண்டு போய் நின்று காக்குறாரு. பாரு, இதுதான் நம்முடைய வீடு. நீ மன்னவ குமாரன். நீ யார்? மன்னவ குமாரன். நீ அனுபவிக்க வேண்டிய போகங்கள்லாம் இப்படி இருக்குது. நீ என்னடானா அங்கே வேடுவர் குலத்தில் போய் இருக்கிறியே அப்படின்னா அவனுக்கு தன்னுடைய மகன் என்கின்ற அந்த உரிமையை உணர்த்துகின்றான். அதான் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என அயர்ச்சியுற்று நீ வேடுவகுலத்தில் போய் கிடக்கின்றாயே. வளர்ந்து என, அங்கு வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு. அப்பொழுது அந்த குழந்தை என்ன செய்து விட்டு, ஓஹோ நம்ம மன்னவரோட மகன் போல அப்படின்னு நினைந்து இங்கே இருக்குது. அதுபோல் நாம் அந்த மன்னவ குமாரன் யார்? நாம தான். ஏன் நேற்று என்னம்மா பாலாளி மீன் நீங்கள், பார்க்கடல் பூனை நீங்கள், இல்லையா? அறிவொன்றும் இல்லாத புந்திக்கு என்ன பொறியின்றி உணராத புந்திக்கு அறிவென்று பேர்னு சொன்னீங்க. இன்றைக்கி மன்னவ குமார். ஆமாம், ஊருக்கு போகிறோம்ல இனிமேல் நீங்கள் நம்மளாம் மன்னவ குமாரன்னு சொல்லிட்டுலாம் போனோம் இல்லையா? அப்புறம் நீங்கள் வாட்டுக்கு நம்மளாம் பாலாளி மீன் நினச்சிடக்கூடாதுல்ல. நாமெல்லாம் யார்? மன்னவ குமாரன். சிவபெருமானுடைய போகத்தை, அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய உபகாரத்தை, சிவபெருமான் நமக்கென்று ஒரு உபகாரம் வச்சிருக்கிறார் இல்லையா? அந்த உபகாரத்தை உரிமையோடு அனுபவிக்கக்கூடிய புதல்வர்கள் நாம். அதை அனுபவிக்காமல் இல்லையா இதை அனுபவிச்சிட்ருக்குறோம். ஆனால் சுவாமி விடமாட்டார். பின்னே திரிந்து இல்லையா, தோன்றா துணையாக இருந்தவன் ஒரு நாள் தோன்றும் துணையாக வருவான். வந்து, வா நீ யார், நீ எல்லாம் அங்கே இருக்க வேண்டியவன், இப்படி இங்கேருந்து இல்லையா அப்படின்னு நம்மளை கூட்டிகிட்டு போவேன். விட்டு, அப்போ தான் நம்ம விடுவோம். விட்டு அரண்கலல் செலுமே. சரி, எனவே இந்த மன்னவ குமாரன் அந்த வேடுவரை விட்டு விலகி தனக்கு உரிய அரசை நோக்குகின்ற மன்னவகுமாரன் போல, அந்த மன்னவகுமாரன் போல ஐம்புலன்கள் வேடர். அந்த வேடர்கள்லாம் யார்? ஐம்புலன்கள், ஐம்பொறிகள், இதுதான் வேடர்கள். வேடர்கள்னால் என்ன பொருள்? கவர்ந்து உண்பவர்கள். வேடுவர்கள்லாம் அப்படி தான், ஒன்றை கவர்ந்து வேட்டையாடி கவர்ந்து. அப்போ இந்த புலன்களும் பொறிகளும் நம்முடைய அறிவை கவர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனாலே அயர்ச்சி வருகின்றது. நமக்கு ஏன் அயர்வு வருது? அயராமே அரண்கலல் செலுமேங்கிறாரு. அப்போ நாம் அயர்வில் இருக்கிறோம். அயர்வுனா என்னது? மறத்தல். அயர்வுனா என்னது? மறத்தல். எப்போ அயர்வு வரும் அப்படின்னா, எப்போ எம்பெருமானை மறக்கிறோமோ அப்போ நமக்கு அயர்வு தான். அயர்தல். அயராமே அரண்கலல் செலுமே. அப்போ மறவாதிருந்தால் அவனுடைய திருவடியை நாம் பற்றலாம். அதுதான் அங்கே நூலில் சொல்கிறாங்க. இப்போது அந்த ஐம்புல வேடரினை வளர்ந்து தன்னியல்பை மறந்து வேடராகவே இருந்து, அப்போ இந்த பொறிகளோடு சேர்ந்து தத்துவ கூட்டங்களோடு சேர்ந்து இந்த சமுதாய கூட்டம் இது சமூகமாக இருக்கின்றது. கூட்டு உறவினாலே. எந்த கூட்டு உறவு? தத்துவம் தாத்விகம் என்ற கூட்டு உறவினிலே கிடந்து அதாகவே ஆகி போகின்றோம், அந்த மன்னவகுமாரனை போல. அதனால் கண் ஏது அப்படின்னு அதை கேட்குறாரு. அயற்சியை நீக்கி அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கருணை, அது இறைவனுடைய உபகாரம், அவனுடைய உபகாரம். ஆனால் அந்தோ எத்தனை பேர் இந்த உயிர் என்று ஒரு பொருளை இல்லை என்று சொல்லுகிறார்களே இல்லையா? உயிரானது இப்படிப்பட்டதாக இருக்கின்றது இல்லையா? பெருமானை மறந்து தத்துவங்களோடு கிடக்கின்றது. ஆனால் அந்த தத்துவங்களில் நீங்கி நாம் ஒரு மன்னவகுமாரன் என்பதை காட்டுவதற்கு இறைவன் காத்து கொண்டிருக்கின்றான். இதையெல்லாம் மறந்து உயிர் என்ற ஒரு பொருள் இல்லை என்று வாதிடுகின்றார்களே, அவர்கள் எங்கனம் உய்வது? கண் ஏது? உயிர் ஏது? உயிர்னா ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குறாங்களே.
என்று அதை சொல்கிறார். அவர்கள் மறுப்பவர்களை சொல்கிறார். ஏன் இதில் ஒரு பொருளை வைக்கிறார், ஒரு முக்கியமான கருத்து. இந்த உடம்பு, பொறி, ஐம்பொறிகள், கரணம், உயிர்ப்பு. உயிர்ப்புனா என்னது? பிராணவாயு, பிரம்மம், இந்த முதலியவற்றையே தனித்தனியாக உயிர் என்று மயங்கிக் கொண்டு இருப்பவர்கள். இடத்துல நல்லா கவனிங்க. இந்த பொறி, புலன், உயிர்ப்பு, பிரம்மம் இதையெல்லாமே உயிரென்று நினைத்து கொண்டு இருப்பவர்கள். இது உயிரா, கரணம், கருவிகளா? இதனையே தனித்தனியாக உயிரென்று நினைப்பவர்கள் அவர்கள் தற்கொலை செய்து கொள்வார். யாராவது தற்கொலை செய்து கொள்கிறாங்க. இதில் ஒரு கேள்வி நிறையா வகுப்பில் இருக்கும். ஏன் தற்கொலை செய்கிறாங்க, அவர்களுக்கு என்ன இது அப்படின்னு இருக்குது. அப்படி நினைப்பவர்கள் தான் அப்படி செய்வாங்க. இந்த உயிரை உயிரென்று மதிக்காதவர்கள், இந்த உடம்பை உயிரென்று நினைப்பவர்கள், அவர்களுக்குரிய காரணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல விளங்கும் இல்லையா? இந்த கருவிகளை, தத்துவங்களை, பொறிகளை, இந்த புலன்களை, மனம், புத்தி என்பதை, அல்லது அந்த உயிர்ப்பு, பிராணவாயு, இதை ஆன்மா என்று, இதை தனித்தனியாக உயிரென்று நினைத்தவர்கள் அவர்கள்தான் இந்த முயற்சியை செய்வார்கள். ஏன் உயிரென்று அவர்கள் உள்ளிருப்பது ஆன்மா என்று உணர மாட்டார்கள். உணர்ந்தால் அந்த வேலைக்கு போக மாட்டாங்க. அந்த உயிரை சிவம் இயக்குகின்றான் என்று உணராதவர்கள். அப்படி உணர்ந்தாலும் அந்த பெருமானுக்கு நன்றி காரணமாக அந்த தொழிலுக்கு போக மாட்டாங்க. ஏன் அதையும் இங்கே சொல்கிறார் பொருளில். ஆக இந்த தன் உண்மையை மறுப்பவன் பிறருடைய உபகாரத்தை எப்படி ஏற்பான்? முதல்ல ஆன்மா இருக்குன்னே அவங்களுக்கு தெரியலையே, அப்புறம் அந்த ஆன்மாவுக்கு உபகாரம் செய்கிறவனை பற்றி எப்படி தெரியும்? ஏன் ஆன்மா இருக்குதுன்னு நினச்சானா செய்வானா? செய்ய மாட்டான். அந்த ஆன்மாவுக்கு உபகாரம் செய்கிறவனை நினைப்பானா? நினைக்க மாட்டான். ஆன்மாவுக்கு உபகாரம் செய்வது இறைவன் தான் என்று நினைக்கவே மாட்டான். அதனால தான் அந்த முடிவுக்கு போகிறான். அதையும் இங்கே அதுக்கு சொல்கிறார். கண் ஏது? ஆக அந்த உடம்பு, அந்த தற்கொலை செய்த உடம்பு, அந்த சிவ சக்திகளையும் மறுப்பது இயல்பே. அவர்கள் ஆன்மா உண்டு என்பதையும் மறுக்கின்றார்கள். ஆன்மாவுக்கு உபகாரம் செய்வது சிவசக்தி என்பதையும் மறுக்கிறார்கள். அவர்கள் அந்த நுகர்ச்சி, அந்த பேரின்ப நுகர்ச்சிக்கு சேயனாகி விடுவார்கள். பேரின்ப நுகர்ச்சிக்குனா என்னது? முத்திக்கு, வீடு பேற்றிற்கு சேயனாகி விடுவார்கள். சேயன் அண்மையில் இல்லை, சேயன் எண்ணற்ற பிறவிக்கு பிறந்தான் கல் போல போட்டு வச்சுருவார் சுவாமி. தன்னையும் உணராதவன், தன்னுடைய தலைவனையும் உணராதவன் என்று அந்த பேரின்ப நுகர்ச்சிக்கு சேயனாக்கி விடுவார். அதான் இங்கே சொல்கிறார். அப்படிப்பட்ட அவனுக்கு ஐயோ என்று கண் ஏது அப்படின்னு சொல்கிறார். இப்படி உயிரை மதிக்காதவர்களினுடைய நிலைமைப்பாட்டை எண்ணி கொடி கட்டினனே. எவ்வளோ கருத்து பொதிச்சு வைக்கிறார் உமாபதி சிவம். கொடிக்கவி 4 பாட்டுன்னு நினைக்கிறோம் இல்லையா? மறுப்புகள் எல்லாம் சொல்லி, நிலைப்பாட்டை எல்லாம் சொல்லி மறுக்கின்றார். அடுத்து சொல்லுங்க பாருங்கள். இருளாம் வெளி ஏது? இப்போ போதேது, போது ஏது? போது இறைவன் இல்லை என்று மறுப்பவர்கள், இறைவனுடைய சக்தி இல்லை என்று மறுப்பவர்கள், ஆன்மா இல்லை என்று மறுப்பவர்கள், அடுத்து ஆணவ மலம் இல்லை என்று மறுப்பவர்கள். இருளாம் இருள் ஏது? வெளி ஏது? இரவு ஏது? உயிருக்கு அவத்தைகள், காரண அவத்தைகள் என்ன பார்த்தோம்? 3. அதெல்லாம் அன்னைக்கே பார்த்துட்டோம், எழுதி போட்டு ஃபோட்டோ காப்பியெல்லாம் எடுத்துட்டோம். அதெல்லாம் இப்போ கேட்கக்கூடாது. காரண அவத்தைகள்னால் என்னது? கேவலம், சகலம், சுத்தம் என்று அந்த அவத்தைகள். உயிர் ஆணவ மலத்தோடு மட்டுமே கூடியிருப்பது கேவலம், கருவிக்கரணங்களோடு கூடியிருப்பது சகலம், திருவருளோடு கூடியிருப்பது சுத்தம். அப்படி கருவிகளோடு கூடியிருக்கின்ற அந்த போக்கிய காண்டம் என்பது மூலப்பிரகிருதி, ஆன்ம தத்துவம். அதோடு கூடி இருந்து அறிவு, இச்சை, செயல்கள் சிறிதே விளங்க பெற்று சத்தாதி விடயங்களை
இந்த போக்கிய காண்டம் என்று சொல்லக்கூடிய மூலப்பிரகிருதியோடு கூடி சிற்றறிவு பெறுகின்றது. சத்தாதி விடயங்களோடு கூடி, சத்தாதி விடயங்கள்னா என்னது? சுத்த தத்துவம், சிவம், நாதம், நாதம் விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை, அதுகளோடு கூடி திருவருளை பெறுகின்ற சுத்த நிலையை அடைகின்றது. அப்போ இது சகலம், இது கேவலம், அது சுத்தம் என்று இந்த நிலைப்பாட்டோடு இருக்கின்றதே. அங்கே என்ன சொல்கிறாரு? கேவலம் நிலை, கேவல நிலை, சகல நிலை இரண்டுமே இருள்தான்றார். சுத்தத்தை நோக்க இது இருள், கேவலத்தை நோக்க வேணால் ஒளியாக இருக்கலாம். அந்த சுத்த நிலையை நோக்க சகல நிலையும் இருளே. ஏன்னா சகலத்தில் தான் காரிய நிலைகள் பூரா நடக்குது, சகல நிலையில் தான் காரிய அவத்தைகள் பூரா நடக்குது. அதனால் அதை நோக்க இது இருளே. அப்போ உயிர்கள் அறிவுடைய பொருள் என்று, சத்து பொருள் என்று சொன்னால் அசத்தை நோக்க சத்து, அவனை நோக்க அசத்தே, அவனை நோக்க அசத்து தான். ஜடப்பொருள்களுக்கு வேணால் வேற நம்ம அறிவுடைய பொருள்னு நினச்சிக்கலாம். அவனை நோக்க நாம் என்னது தான்? அசத்தே. அதுபோல் இந்த கேவல நிலையும் சகல நிலையும் இருளே. அதை நோக்க, சுத்த நிலையை நோக்க இது இருளே என்று சொல்லி அந்த, எனவே இந்த இருளாம் வெளி ஏது என்று அதை கேட்குறார். இருளாம் வெளி என்றதனால் ஒளியாம் வெளி உண்மை கருதி கொள்ளப்படும். ஒளி இருக்கின்றது, இருள் இருக்கின்றது, சுத்த நிலை இருக்கின்றது, கேவல நிலை இருக்கின்றது. அதற்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய சகல நிலை, அந்த சகல நிலையை மறுப்பவர்கள் அல்லது அந்த இருள் நிலையை ஆணவமலம் இல்லை என்று சொல்லுபவர்கள், ஆணவமலம் இல்லை என்று சொல்பவர்கள் இருக்கிறாங்க. ஏன் அவர்களையும் மறுத்து அந்த ஐக்கியவாத சைவர்கள் ஆணவமலம் உண்டு என்பதை மறுப்பவர்கள். யார் மறுக்கிறாங்க? ஐக்கியவாத சைவர்கள். அவர்களோடு மாயாவாதம் உடையவர்களும் ஆணவமலம் உண்டு என்பதை அவர்கள் மறுப்பார்கள். அந்த நிலை காரணமாக அந்த கேவலங்களிலும் அவர்கள் அந்த கேவல ஆணவமலம் மறு இல்லை என்று சொல்வதனால் இறைவனுடைய உபகாரத்தை மறந்தவர்களில் இவர்களும் உள்ளனர் இல்லையா? ஆணவமலமே இல்லைன்னு சொன்னா ஆணவமலத்திலிருந்து எப்படி சகல நிலைக்கு சுவாமி கொண்டு வந்து விடுறாருங்கிற உபகாரத்தையும் மறந்தவர்கள், அறியாதவர்கள், மறந்தவர்கள் இல்லை, அறியாதவர்களே. எனவே அப்படிப்பட்டவர்களுக்கும் அந்த உபகாரத்தை மறந்தவர்களுக்கும் யாம் புறகுங்கிறார். புறகுனா என்னது? எங்கே சொல்லியிருக்கு? விரண்மிண்ட நாயனார் சொல்கிறார் இல்லையா, அடியார்களை வணங்கி செல்லாத இவனும் புறகு, இவனுக்கு அருள் செய்த அவனும் புறகு. ரெண்டுக்கும் சுவாமி பதில் சொல்கிறார். ஏன் எப்படி சொல்கிறாரு? எப்படி சொல்கிறாருன்னு தெரியுமா? சேக்கிலார் சுவாமி பாட்டு வைக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகின்றார். அந்த தேவாசிரிய மண்டபத்தில் விரண்மிண்ட நாயனாரும் அடிகளாரெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. இவர் நினைக்கின்றார், இந்த அடியாருக்கு அடிகளாக நினைப்பது என்னாலோ அப்படின்னு போய் வணங்க போகிறார். இவர் பார்க்குறார், என்ன இவன் சுந்தரர் பெருமானுக்கு தோழன்னு சொல்கிறாங்க, அடியார்களை வணங்காமல் போகிறதா இயல்பு, தொண்டருக்கு இதுவா இயல்பு அப்படின்னு கோபம் கொள்கிறார். கோபம் கொள்ளி இவர் மட்டும் உள்ளே போய் உங்களோட சாமியை பார்த்தாருன்னா சுந்தரரும் புறகு, அவருக்கு அருள் செய்த பெருமானும் புறகு அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இவர் புறகுன்னு சொன்னதுனால இரண்டுக்கும் சுவாமி பதில் சொல்லணும். ஏன்னா அவர் பெரிய அடியார், எம்பெருமானை நினைந்திருக்கக்கூடியவர். புறகுன்னு சொன்னால் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பார்க்காமலே போயிடுவாங்கல்ல. அதனால் முதல்ல என்ன செஞ்சார்? இவருடைய அவதார நோக்கத்தை நிறைவு செய்தார். திருத்தொண்டர் தொகை வரணும், அதுக்கு தானே ஆரூருக்கே வந்திருக்காரு, தில்லையிலிருந்து இல்லையா? தில்லையில் இருந்து தில்லைவாழ் அந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு அடி எடுத்து கொடுத்தவர். அப்படி அடி எடுத்து கொடுத்தவர் தில்லையிலே அடி எடுத்து கொடுத்துருந்துருக்கலாம். தில்லைவாழ் அந்தனர் தானே தொடங்குறாரு.
அப்போ தில்லையில் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே அடி எடுத்து கொடுத்துருக்கலாம்ல, அங்கே கொடுக்கல. அங்கே சாமி இவர் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறார் இல்லையா? 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல என்று தில்லை கூத்தனை வழிபாடு செய்துக்கிட்டு தான் இருக்கிறார். அப்போ ஒரு அசரீரி எம்பால் ஆரூருக்கு வருகன். தில்லை எங்கே இருக்குது, ஆரூர் எங்கே இருக்குது இல்லையா? அவ்வளோ பெருமானுக்கு ஆர்வம் இந்த திருத்தொண்ட தொகையை வாங்கிறதுக்கு. ஒரு காரணம், இந்த விரண்மிண்ட நாயனாரும் இவருக்கும் அருள் 2 பேருக்கும் நட்பு பாராட்டணும், அது ஒரு காரணம். அதனால் பெருமான் இங்கே இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, சீக்கிரம் வா வந்து சேரு அப்படின்னு தில்லையிலேருந்து கூப்பிடுறாரு. இல்லாட்டி அங்கேயே கொடுத்துருக்கலாம் அந்த அசரீரியை. இங்கே ஆரூரில் வந்த பிறகு தில்லைவாழ் அந்தணர்கள் தம் அடியாருக்கும் அடியேன்னு அடி எடுத்து கொடுக்குறாரு. எப்படி இல்லையா? அப்போது இவர் வர்றார், சுவாமி இவர்களை பாட என்னால் முடியலையப்பா, அடியார்கள்லாம் இருக்கிறாங்க, எப்படி நான் செய்கிறது அப்படின்னோடனே, சுவாமி அடியார்களை நீ பாடு அப்படின்னோடனே, நான் எப்படி பாடுவேன், நான் தொண்டர்கள் பெருமை எனக்கு தெரியாதே அப்படிங்கிறார். அதான் ஒரு பாடலில் சொல்கிறார் இல்லையா? ஒரு பாடல் சொன்னோடனே இவர் அடி எடுத்து கொடுத்தோடனே பாடுறார். அப்போ இவர் புறகுங்கிறது அவர் பாடினோடனே இவங்க பார்க்குறாங்க. இவர் புறகு, சுந்தரர் புறகுன்னு சொல்கிறதுக்கு இப்போ பதில் வந்துருச்சு, திருத்தொண்ட தொகை வந்தாச்சு. சுவாமி புறகுன்னு சொல்லிட்டார்ல, அதுக்கு எப்படி தீர்வு அப்படின்னா, அவர் விரண்மிண்ட நாயனார் போய் சுவாமிகிட்ட, சுவாமி நான் இப்படி சொல்லிட்டேனே, உடனே நீ அந்த பக்கம் வா, உனக்கு அங்கிட்டு காட்சி கொடுக்குறேன். விரண்மிண்ட நாயனாருக்கு காட்சி கொடுத்த வாசல்னு ஒன்று இருக்குது திருவாரூரில், அங்கே போய் காட்சி கொடுக்குறாரு. கொடுத்தப்போ அவர் சொல்கிறார், சுவாமி நான் இப்படி சொல்லிட்டேனே, நீ சுந்தரருக்கு அருள் செய்தாயே, நான் அவரை வேற புறகுன்னு சொல்லிட்டேன், நீ எங்கே இருந்த, அப்போ நீ எங்கே இருந்த இல்லையா? புறகுன்னு சொல்லிட்டேன், அப்போ நீ அவருக்கும் அருள் புரிஞ்சிருக்க மாட்டேன், எனக்கும் அருள் புரிய மாட்டேன், இப்போ நீ எங்கே தான்ப்பா இருந்த அப்படின்னா, அட தெரியாதா, உங்கள் கூட்டத்தில் தானடா நானும் இருந்தேன் இல்லையா? எங்கே அடியார் கூட்டம் கூடுதோ அங்கே தான் சுவாமி இருப்பாராம். அடியார் கூட்டம் எங்கே இருக்கோ அங்கே தான் சுவாமி இருப்பார் அப்படின்னு காட்டியவர் பெருமான் இந்த விரண்மிண்ட நாயனார் புராணத்தில். ஆமாம், அதில் என்ன சந்தேகம், அதில் என்ன சந்தேகம், நிச்சயம் அது தோன்றியும் இருக்கலாம். எப்படி நமக்கு தெரியும்? நம்ம பசு அறிவு கொண்டதுனால நமக்கு அறியாமல் இருக்கும். இருக்கார், ஆனால் இல்லைன்னா எப்படி நடக்கும்? இந்த கூட்டத்தில் தான் அவர் இருப்பார். எனவே இந்த நாத்தியர்கள் எல்லாம், நாத்திகர்கள்னா யாரு? அவர்கள் ஒரு பக்கம் இருக்க, அவர்கள் இறைவனுடைய அருளுக்கு சேயனாக இருக்க, இங்கே எல்லாத்தையும் சொல்லிட்டார். மறுப்பவர்களை பூரா பட்டியல் போட்டார். பதியை மறுப்பவர்கள், பசுவை மறுப்பவர்கள், பாசத்தை மறுப்பவர்கள், ஏன் சாங்கியர், ஆறுகதர், மீமாஞ்சகர், மாயாவாதிகள், என்ன இன்னும் ஐக்கியவாத சைவர், இத்தனை பேரை மறுத்து இவர்கள் இறைவனுடைய திருவருளுக்கு சேயனாக இருக்க, அந்நாத்திகர்கள் எல்லாம், அந்நாத்திகர்கள்னா, நாத்திகன்னா இறைவனை ஒத்துக்கொள்ளாதவர்கள், அந்நாத்திகர்கள் ஒத்துக்கொள்பவர்கள் இல்லையா? அவர்கள் செய்த தவத்தின் காரணமாக இல்லையா? அவர்கள் செய்த தவத்தின் காரணமாக இறைவன் இந்த முப்பொருளையும் உண்டு என்று ஒத்துக்கொள்கின்ற உயிர்கள், ஆன்மாக்கள், பக்குவமுடைய ஆன்மாக்கள், அவர்கள் செய்த தவத்தின் காரணமாக அதனுடைய பயன் என்னவாக அமையுது அப்படின்னா, அருமையாக சொல்கிறார். சித்தாந்த சைவ சாத்திர நூல்களை குருமுகத்தால் ஆராயும் உரிமை அவர்களுக்கு கிட்டும். என்னது கிடைக்குமா? சித்தாந்த சாத்திர நூல்களை குருமுகத்தால் ஆராயும் உரிமை அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி, அப்பொழுது அந்த மறுப்பு பொருள்களை எல்லாம் உடன்பட்டு பொருள்கள் உடைய இயல்பு தெளியப்படும்.
இப்போ 3 பொருள் உண்டு என்பதனை இங்கே இருக்கிற நாம் யாரும் மறுக்கலை. மறுக்கிறோமா? மறுக்காதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம் இல்லையா? ஆக உண்டு என்பவர்களுக்கு அந்த எம்பெருமானுடைய திருவருளினால் தெளிய கிடைக்குமா? இப்போ நூல் மூலமாக தெரிஞ்சிருக்கிறோம். உண்டு போல் அவனே போர்டில் எழுதி போட்டு கேவல நிலை, சகல நிலை, சூத்த நிலை, கீழ அளவத்தை, மேல அளவத்தை என்றெல்லாம் தெரிந்து ஆராய்கின்ற அறிவில் தான் நாம் இருக்கிறோம் இல்லையா? நூல் அறிவு கொண்டு இந்த பொருள் உண்மை என்று நாம் ஒத்துக்கொள்கின்றோம். இதற்கு அடுத்த கட்டமாக அங்கே சுவாமி என்ன வைக்கிறாரு பாருங்க. இப்படி உடன்பட்ட பொருள்களை எல்லாம் அவரால் தெளிவுண்டு ஞானாசிரியர்கள் மூலமாக கற்று எம்பெருமானால் தெளிவு உண்டாகி இந்த உலகத்தில் அந்த திரோதான சக்தியை அருட்சக்தியாக பெறக்கூடிய உரிமை உடையவர்கள். இது பெருமான் மீது இந்த உண்மை இந்த உலகின் மேல் ஆணையிட்டு கூறுகின்றார் உமாபதி சிவம். எப்படி சொல்கிறார்? வையமெல்லாம் அறியும்படியாக, வையகம் இந்த உலகமெல்லாம் அறியும்படியாக. எதை அறியும்படியாக? சித்தாந்த சைவமே முதலானது என்று அறியும்படியாக. அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? சுவாமி நம்மளை எங்கே வச்சுருக்கிறாரு? என்னையா? ஆமாம் இல்லையா? இந்த நூல் இருக்குது, இந்த நூலுக்குள்ளே இவ்வளோ இருக்குன்னாது பெருமான் நமக்கு காட்டுறாரே, அந்த உபகாரத்தை நாம் என்றைக்கும் மறக்கவே முடியாது. அப்போ எவ்வளோ மேலான நெறியில் வைக்கிறார் உமாபதி சிவம். ஆணையிடுகின்றார். இந்த உலகம் அறியும்படியாக கொடி கட்டினனே கோபுர வாசலில். கொடி நீ அறிய, இதனை இந்த உலகம் அறியும்படியாக, இது நீ அறியும்படியாக சிவத்தின் மேல் ஆணை என்றபடி. நீனா இங்கே என்னது? சிவம். அதில் 2வது பாட்டு பாருங்க. பொருளாம் பொருள் ஏது, போது ஏது, கண் ஏது, இருளாம் வெளி ஏது. இருள் இங்கே வெளி என்பது சகல அவத்தை, இருள் என்பது கேவல அவத்தை. அதனால தான் இருளாம் வெளின்றாரு. இருளாம் வெளின்னொன்னே சுத்த அவத்தை இல்லை. இருளை நோக்க இது வெளி சகலம் இல்லையா? வெளி ஏது, இரவு ஏது, இரவுங்கிறது கேவலவத்தை. இரவு ஏது அருளாளா நீ புறவும் வையமெல்லாம், நீ ஆண்டு அருளுகின்ற இந்த உலகமெல்லாம் உணரும்படியாக, அறியும்படியாக, தெரிந்து கொள்ளும்படியாக நீ அறிய. அதனால தான் 2 நீ போட்டார். 2மே இறைவனைத்தான் குறிக்குது. நீ காக்கின்ற, புறவுனா காத்தல், புறவன்னா அரசன். நீ காக்கின்ற இந்த உலகமெல்லாம், உலகத்தில் உள்ள மாந்தர்கள் எல்லாம் நீ அறியும்படி இல்லையா? நீ அறியும்படி நான் இந்த கொடியை கட்டினனே. நீ அறியும்படினா இங்கே ஆணை, நீயே சாட்சி. அறியும்படினா நீ தான்ப்பா இதுக்கு பொறுப்பு. நீ அறிந்து கொள்ளும்படியாக நான் இந்த உண்மையை சொல்லி கொடி கட்டினனே. கொடி ஏற்றுறதுல எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்க இல்லையா? கோபுர வாசலில் கொடி கட்டினனே. கோபுர வாசல், அந்த திருக்கோபுர வாசலில் கொடி கட்டினனே என்று அந்த 2வது பாட்டை வைக்கின்றார். 3வது வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும். இந்த முதல் வரியை கொஞ்சம் மாற்றிக்கிடணும். எக்காலும் எந்த காலத்திலும், வாக்காலும் மிக்க மனத்தாலும் தாக்காத உணர்வு அறிய. அந்த எக்காலத்தை இங்கிட்டு கொண்டு வந்துடணும் முதல்ல. ஏன்? எக்காலும் வாக்காலும் மிக்க மனத்தாலும் தாக்கா உணர்வு அறிய தன்மையனை, உணர்வறிய தன்மையனை பிரித்து நோக்கி, தன்மையனை நோக்கி. அந்த பிரித்துங்கிறத அங்கே முன்னாடி கொண்டு வந்துடணும். தாக்கா உணர்வறிய தன்மையனை பிரித்து நோக்கி அறிவு தம்மில் பிரியாமைதானே குறிக்கும் அருள் நல்க கொடி. அருள் நல்க கொடி, பிரியாமைதானே குறிக்கும் அருள் நல்க கொடி.
இதில் எந்த ஞானம் என்பது மூன்றாக சொல்லப்படுவது. ஞானம் அப்படின்னா அது பசுஞானம், பாசஞானம், பதிஞானம். அதில் இந்த வாக்காலும் மனத்தாலும் அறியப்படாத இறைவனை 6வது நூற்பாவில் சொல்கிறார்ல, வாக்கு மனாதீத கோசரமாய் நிற்றலான். ஏன் வாக்கு மனாதீத கோசரமாய், வாக்கிற்கும் மனதிற்கும் அகப்படாதவன், கோசரமாய் நிற்றலான். ஆனால் பதிஞானத்திற்கு அகப்படுபவன். கோசரம்னா அகப்படுதல், பதிஞானத்திற்கு அகப்படுவான். அதைத்தான் நமக்கு மணிவாசகர் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்கிறார். இங்கே இந்த ஞானம் என்பது 3 வகை. அது பாசஞானம். பாசஞானம்னா என்னது? பாசக்கருவிகள் அண்ணா. பாசக்கருவிகள் கொண்டு பாசப்பொருள்களை இந்த சகல நிலையில் உயிர்களானது அறிவது, சுட்டி அறிவது, அது பாசஞானம். அப்படி அறிந்த பொருள்களை சுட்டி அறிந்த கருவிகள் மூலமாக சுட்டி அறிகின்ற விடயங்களை நானே அறிகின்றேன் என்று தன் முனைப்பு கொண்டு அறிவது பசுஞானம். அந்த பாசஞானத்தையும் பசுஞானத்தையும் விட்டு இறைவன் திருவருள் துணை கொண்டு அனைத்தையும் அறிகின்றேன் இல்லையா, இறைவன் திருவருளே என்னை அறியச் செய்கின்றது என்று திருவருளை முன்னிறுத்தி அறிவது பதிஞானம். பதிஞானம். இப்போது இந்த ஆன்மாவானது என்னையா அதுக்குள்ள பாடமே முன்ன ஒரு பாட்டு தானே. ஆமாம், அந்த 5 எழுத்த இடைவேளைக்கு அப்புறம் பார்ப்போம். இதை முடிச்சுட்டு இடைவேளை விட்டுருவோம். ஏன் சரி சிவா